ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் தொடர்ந்து நம்ம கிளாஸஸ் போட்டுட்ருக்கோம். அதில் 1லேருந்து 8 கிளாஸஸ் போட்டிருக்கோம். இது 9th கிளாஸ். பேசிக் இங்கிலீஷ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் 8 கிளாஸஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம ப்ரெசன்ட் பி, பாஸ்ட் பி, ஃப்யூச்சர் பி, சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் இந்த 6 கேட்டகரி பார்த்துருக்கோம். இங்கிலீஷ் கிராமரில் இது 7th வீடியோ. வாங்க வீடியோ உள்ளார போகலாம். இப்போ பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்மளுடைய யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு 2-3 இடத்துல இது யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக நடக்குதுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நான் போய்கிட்டு இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அந்த சமயத்தில் தொடர்ந்து ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குன்னா அது கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கும். ரெண்டாவது விஷயம், ஒரு ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இல்லை ஒரு ப்ரோக்ராமு, இல்லை ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் நடக்க போகுது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் யூஸ் பண்ணலாம். அதாவது நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். இதில் எதுங்க கரெக்டு பார்த்திங்கன்னா தமிழில் ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் வித்தியாசம் வேறு வேறு. நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னா ஐ வில் கம் டுமாரோ, நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னா ஐ எம் கம்மிங் டுமாரோ. சரி, இது ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஆனால் என்ன வித்தியாசம்? நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னா சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவே நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கப்புறம் இன்னும் 2 யூசேஜ் கூட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் தேவையில்லை, இதுவே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாலே போதுமானது. இப்போது நம்ம இதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். எது ஒன்றுமே நம்ம லெஃப்ட் சைட் பார்க்குறோம் ப்ளூ கலரில், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஐ, ஹீ, ஷி, இட்டு, யூவி, தே இதெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும் ஆல்ரெடி. தெரியாதவங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. இப்போது ஐ வந்துச்சுன்னா, ஒரு சென்டென்ஸில் ஐ யூஸ் பண்ணுச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஆம் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணோம். V1னா கம், கோ, சிட், ஸ்டாண்ட் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இது நம்ம வேர்ப்ஸ்லேயும் போட்டிருக்கோம். V1 என்ன, V2னா என்ன, V3னா என்ன, அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஹீ, ஷி, இட் வந்துச்சுன்னா இஸ் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். சப்போஸ் யூவி, தே வந்துச்சுன்னா ஆர் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். இதுவே நெகட்டிவாக இருந்தால் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் இதிலேயே சொல்லிடுறேன். நெகட்டிவாக இருந்தால் ஐ வந்துச்சுன்னா ஆம் நாட் போட்டுட்டு V1 ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படியே வரும். ஹீ, ஷி, இட்டுக்கு ஈஸ் நாட் போட்டுட்டு இல்லை இசன்ட் போட்டுட்டு V1 ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். சப்போஸ் நேம் சிங்குலரில் வரும் பட்சத்தில் இதே தான் யூஸ் பண்ணுவோம். யூவி, தே ப்ளூரல் நேம்ஸ், சரியா, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் இந்த மாதிரி வரும் பட்சத்தில் கூடமே ஆர் நாட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கும் நம்ம பார்த்துட்டோம். கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், பி ஃபார்மை தூக்கி முன்னாடி போட்டால் அது கொஷினாக மாறும். இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். அதாவது நான் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கேன். ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன்னா ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட்னு சொல்லுவோம். அவன் வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வீட்டில் படிச்சுட்டு இருக்கானா ஹீ இஸ் ஸ்டடியிங் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் எல்லாமே V1 தான் வருது, செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஐஎன்ஜி ஃபார்மும் வரும். தேர்ட் ஒன் பாருங்கள். அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. தே ஆர் சிங்கிங் எ சாங். தே ஆர் சிங்கிங் எ சாங். பல்லவி வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறாள். அதாவது பல்லவி வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கா. ஸோ பல்லவி இஸ் ரைட்டிங் ஹோம்ஒர்க். பல்லவி இஸ் ரைட்டிங் ஹோம்ஒர்க். நான் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இல்லை. ஸோ அதுதான் அதுக்கான மீனிங். நான் கிரிக்கெட் விளையாடல. ஸோ ஐ எம் நாட் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ இது அந்த டைமில் நடக்கிறத சொல்கிறாங்க, அந்த டைம் இன்சிடெண்ட். அடுத்து 6th, நாங்கள் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இல்லை அதான் அர்த்தம். வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்கூல். வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்கூலில் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இல்லை. ஷங்கர் நாளைக்கு கோயிலுக்கு போக போகிறானா. இது ஒரு ஃப்யூச்சரில் வர்றது. ஸோ இஸ் ஷங்கர் கோயிங் டு கோ டு த டெம்பிள் டுமாரோ. ஸோ அப்படி தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 8th ஒன், ரம்பா வந்து கொண்டு இருக்கலையா, அதாவது ரம்பா வரலையா அப்படின்னு அர்த்தம். ஸோ இஸ் ரம்பா நாட் கம்மிங், இல்லை இசன்ட் ரம்பா கம்மிங், இப்படி தான் நம்ம கேட்கணும். 9th ஒன் பாருங்கள்.
நீ ஏன் புத்தகம் வாசிச்சிட்ருக்க? ஸோ இது ஒரு கொஸ்டின், எஸ் டபிள்யூஹெச் கொஸ்டின். ஒய் ஆர் யூ ரீடிங் எ புக்? நீ ஏன் ஸ்கூலுக்கு வரலை இல்லை வந்து கொண்டிருக்கவில்லை? இது எப்பயுமே நெகட்டிவ் பொறுத்தளவுக்கு இப்படி தான் சொல்லணும். ஸோ ஒய் ஆர் யூ நாட் கம்மிங் டு ஸ்கூல்? நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். வரல போகல அப்படின்றது தான் வரும். டின்ட்டு கம்னாலும் சரி, வாஸ் நாட் கம்மிங்னாலும் சரி, ஐம் நாட் கம்மிங்னாலும் சரி, அப்படி தான் வரும். இடத்த பொறுத்து நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான எக்ஸசைஸ்லாம் பாருங்கள், நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஹிந்திலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டைப் பண்ணது நான் கிடையாது, அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறையா வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது கரெக்ட் பண்ண என்னால் மறுபடியும் அதை ஃபோல்டர் போட்டு எனக்கு பண்ண தெரியாது. ஸோ அதனால் நான் பண்ணலை, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போது இதில் ஐ வரக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி எழுதுங்க. ஐ ஆம் பிளேயிங், இதுக்கு என்ன அர்த்தம்? நான் விளையாடிட்டுருக்கேன், இல்லை நான் விளையாடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ரன்னிங், ஐ ஆம் கோயிங், ஐ ஆம் ரைட்டிங், இதெல்லாம் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக பேசிக் பர்சனுக்காக கொடுத்துருக்கிறது. ஸோ அதனால் அவங்களாம் யூட்டிலைஸ் பண்ணி எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் 1லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்த பேஜில் 30 வரைக்கும் கொடுத்துருப்பேன் நான். ரிப்பீட்டட் ஏதாவது சென்டென்ஸ் வந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ 10லேருந்து 30 வரைக்கும் இருக்க பாருங்கள், இதையும் கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்து யூவில் அதே மாதிரியே 1லேருந்து 16 வரைக்கும் கொடுத்துருக்க பாருங்கள். யூ ஆர் பிளேயிங், இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், நீ விளையாடிட்டு இருக்க, அப்படிதான் அதுக்கான அர்த்தம். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி 17லேருந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்கேன். வரக்கூடிய சென்டென்சஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி பாருங்கள். அதனால தான் இவ்வளோ ப்ராக்டிஸும் உங்களுக்கு கொடுக்கறது. ஸோ பேசிக்காக இருக்கவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸோ ஹீ ஷீ இட்டில் வரும். ஸோ ஹீ ஷீ மட்டும் கொடுத்துருக்கேன் நான். சப்போஸ் ஹீ இஸ் பிளேயிங் இல்லை ஷீ இஸ் பிளேயிங் வந்திருக்கா, அவன் விளையாடுறான் இல்லை அவன் விளையாடிட்டு இருக்கான அர்த்தம், இல்லை அவள் விளையாடுறா இல்லை அவள் விளையாடிட்டு இருக்கான அர்த்தம். இட் இஸ் பிளேயிங்னா அது விளையாடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இதில் நான் கொஞ்சம் ஒரு சிலது மட்டும் கொடுத்துருப்பேன், நீங்கள் இதெல்லாம் எழுதிக்கலாம். நேம் எதாவது வந்தாலும் ஈஸாக வரும், நேம் வந்துட்டு சிங்குலராக இருந்துச்சுன்னா. இதுக்கப்புறம் 25லேருந்து 30 வரைக்கும் இந்த ஸ்லைடை பாருங்கள். ஸோ இது எல்லாமே 30 சென்டென்சஸ் ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. அடுத்து தேல பாருங்கள். தே, வி, யூ எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்டில் கொடுத்துருப்பேன் நான். ஸோ இதுவுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் ஒரு யூஆர் வந்துச்சு, இங்கே ஒரு யூஆர் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. அங்கே யூஆர் வந்தது வந்துட்டு வித்தவுட் ரெஸ்பெக்ட், இங்கே யூஆர் வந்தது வந்து வித் ரெஸ்பெக்டில் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்துட்டு இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுவீங்க. ஷீ இஸ் குக்கிங் இந்த கிச்சன், இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும், அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இது ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம பழையபடி தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். பொதுவாகவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியான டென்ஸு, சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னான்னு பார்த்தோம். இதில் பாசிட்டிவ், நெகட்டிவ், ஸ்டேட்மெண்ட்டு, எஸ்ஆர்னோ கொஸ்டின், டபிள்யூஹெச் கொஸ்டின், இதெல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். அதனால் வீடியோவை 1க்கு 2 தடவையாக திருப்பி கேட்டு பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் போய் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும். நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரியாக இருந்தால் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு புதிய வீடியோவை சந்திக்கலாம். அடுத்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தாச்சு. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.